ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பம்கின் சூப் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிற பாருங்கள். பம்கின் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், துவரம் பருப்பு. இவ்வளவும் போட மாட்டேன், இதில் கொஞ்சம் தான் போட போகிறேன். அப்புறம் மிளகு, உப்பு, இதுதான் போட போகிறேன். இதில் பண்ண சூப் மேக்கரில் பண்ண போகிறேன். நெய் போட்டிருக்கிறேன், ஒரு 4 இது போடுறேன். ஏன்னா இதை ஆன் பண்ணிவிட்டு காமிக்க முடியாது, அதனால் நெய் போட்டு 4 இது போட்டிருக்கிறேன். இருங்க, உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறனால காமிக்கிறேன். திறந்துட்டு அந்த நெய் இதாக உருகி இருக்கும், அதில் காமிக்கிறேன். உருகிட்டு இருக்குதுங்களா? இப்போ தான் எல்லாத்தையும் போடப்பார், சரிங்களா? இப்போ பம்கின் போடுறேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பாதி தான் போட்டிருக்கேன். சால்ட், பெப்பர், தண்ணி, மசாலா பவுடர். இங்கே உள்ள பாருங்கள், மார்க் 3 தான், அது முடியும் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு மார்க் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேன், எல்லாம் போட்டாச்சு, தெரியுதா? போட்டுட்டு பீஸாகவே போட்டு க்ரீமியாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அது இதில் வேணால் கொஞ்சம் பால் கூட ஊற்றிக்கலாம். நான் பால் ஊற்ற போகிறதில்ல, கடைசியாக வேணால் ஊற்றிக்கலாம் வந்தோடனே, சரிங்களா? ஆன் பண்ணிட்டேன். இப்போ டைம் பாருங்கள், 6:28. எப்போ சவுண்டு வந்து அதுவே ஆஃப் ஆகும், அப்போ வந்து காமி சவுண்டு வருதுங்களா? பாருங்கள், பாம்புக்கு போயிடுச்சு, அப்படின்னா முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். நான் இப்போ உங்களுக்கு அப்படியே திறந்து காமிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு முன்னால் ஏதோ திறந்து காமிக்கிறேன். பாருங்கள், சூப் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பீஸ் கூட இல்லை பாருங்கள், எல்லாம் கரைஞ்சி நெய்யோடு வந்துருச்சு. இப்போ வேணுனாலும் பால் ஊற்றிக்கலாம். இவ்வளோதான், சூப் ரெடி ஆகிடுச்சு. இது ஹாட் பேனில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நான் இது இப்போ அப்படியே சூடாகவே வச்சிட போகிறேன், இதுலேயே பாம்லேயே. அப்புறமே எடுத்து சாப்பிட போகிறோம். தேங்க்யூ. பூசணிக்காய் சூப்பு டஃபால் சூப் மேக்கரில் பண்ணி முடிச்சாச்சு.